ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது செவ்வாய். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 6. சுக்கிர பகவானுக்குரிய எண்ணாகும். 6/10/2020. இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 2 சந்திர பகவானுக்குரிய எண்ணாகும். சுக்கிரனும் சந்திரனும் சேர்க்கை பெறுகின்ற இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் மனம் உற்சாகமாக, சுறுசுறுப்பாக, எந்த ஒரு செயலையும் இன்றைய நாள் அவற்றை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையும் அதன் மேல் இருக்கின்ற பிடிப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் இன்றைய நாள் நம் அனைவருக்கும் அனுகூலமான தினமாகவே அமைந்திருக்கின்றது. அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். கோச்சாரம் என்பது 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையிலே வருவதே ஜனன ஜாதகம். அவற்றிலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் ரிஷப ராசியிலே உச்சம் பெற்று கிருத்திகை நட்சத்திரத்தில் மாலை 5:50 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில் தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் உச்சம் பெறுகிறார். மனோகாரகன் உச்சம் பெறுகிறது சிறப்பு என்றாலும் ராகு பகவானுடைய சேர்க்கையும் பெறுகிறார். சந்திரன் ராகு இவர்களுடைய சேர்க்கையாகப்பட்டது ஒரு கிரக நிலை. ஆகையால் இந்த கிரகண நிலையாகப்பட்டது இன்றைய நாளை பொறுத்தவரை
மனோகாரகன் சந்திர பகவான் உச்சம் பெற்றாலும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அவசரமான முடிவுகளை எடுப்போம். இப்பொழுது இவை இந்த நேரத்திலே முடிய வேண்டும் என்கின்ற ஒரு வகையாக அவசர முடிவுகளை எடுப்பது இன்றைய நாள் தவிர்க்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் அந்த காரியத்துக்குரிய சரியான விஷயங்களை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதற்குரிய ஒரு முயற்சியை எடுப்பது தவறில்லை. அவ்வாறு இன்றைய நாள் செய்வதே நன்மையை தரும். நீங்கள் ஒரு முடிவெடுத்து மற்றவரிடம் வந்துவிடுங்கள், செய்துவிடலாம் என்று கூறிவிட்டு அத்தகைய காரியங்களிலே தடைகள் வருகின்ற பொழுது தேவையில்லாத குழப்பங்கள் தான் ஏற்படும். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இன்றைய நாள் சதுர்த்தி திதியாகப்பட்டது பகல் 12:30 மணி வரை இருக்கின்றது. அதன் பிறகு பஞ்சமி பிறக்கின்றது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை பஞ்சமி திதிக்குரிய திதிசூனிய ராசிகள் மிதுனம் மற்றும் கன்னி. புதன் பகவான் திதிசூனிய கிரகமாக இன்றைய நாள் வந்திருக்கின்றார். இன்றைய ராகு காலமாகப்பட்டது மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கின்றது. யமகண்டமாகப்பட்டது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கின்றது. இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 8 மணி முதல் 9 மணி வரையும், பிறகு பகல் 12 மணி முதல் 1 மணி வரையும், பிறகு மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும், பிறகு இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்துக் கொள்வதும், ராகு காலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றுவது, எலுமிச்சை விளக்கேற்றுவது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும். அவை தவிர்த்து இறை வழிபாட்டு முறையை ராகு காலத்தில் இன்றைய நாள் தவிர்ப்பதே சால சிறந்தது. இனி இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் பிரம்மதேவனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. ஆகையால் பிரம்மதேவனை வணங்கக்கூடிய மந்திரம் ஓம் சங் க்ளீம் பிரம்மதேவாய நமக. ஓம் சங் க்ளீம் பிரம்மதேவாய நமக என்கின்ற மந்திரத்தை 11 முறை கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ஒரு வரி மந்திரத்தை 11 முறை அல்லது அதிகபட்சம் 108 முறை கூறுவதன் மூலம் நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். இன்றைய நாள் சப்த மகரிஷியிலே வணங்க வேண்டிய மகரிஷி காஷீப மகரிஷி. ஓம் ஸ்ரீம் காஷீப மகரிஷி போற்றி போற்றி என்கின்ற இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் குரு அருளை திருவருளாக பெறுவீர்கள். இன்றைய நாள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய்க்கிழமை அன்று அனுமன் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். சிறிதளவு வெல்லம் காலையிலே குளித்துவிட்ட பிறகு உங்கள் அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்னால் அந்த சிறிதளவு வெல்லத்தை மென்று விழுங்கிவிட்டு ஓம் அம் அனுமனை போற்றி போற்றி என்கின்ற மந்திரத்தை கூறிவிட்டு உங்களுடைய அலுவலகத்திற்கு தொழில் வியாபார ஸ்தலத்திற்கு செல்லுங்கள். இன்றைய நாள் பொறுத்தவரை நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கப்பெறும். இவையே இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் ஆகும். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரை 3ஆம் இடம் மிதுனம், 6ஆம் இடம் கன்னி திதிசூனிய ராசியாக வருவது கெட்டவன் கிட்டிடும் நன்மைகளை கிடைக்கக்கூடிய அமைப்பு. யோகாதிபதியான சந்திர பகவான் 2ஆம் இடத்திலே இன்று உச்சம் பெறுகிறார். ஆனால் ராகுவுடைய சேர்க்கை பெறுகிறார். வேறு எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லாத நிலையிலே மனதிலே எந்த ஒரு செயலையும் மிக அவசரமாக முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே அதிகரிக்கும். கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். ராசியாதிபதி 12லே இருக்கிறார். மற்றபடி பார்க்கின்ற பொழுது யோகாதிபதியான சூரியன் 6லும் மற்றொரு யோகாதிபதியான குரு 9லும் மற்றும்
சனியாகப்பட்டவர் 10லும் இருப்பது சிறப்பை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கின்றது. மேலும் 5லே சுக்கிரன் அமர்ந்திருப்பது யோகமே. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் ராசியாதிபதி 12லும் மற்றும் மனோகாரகன் ராகுவோடு சேர்க்கை பெறுவதும் எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது சிறப்பை தரும். தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது மற்றவர்கள் கருத்தை முழுமையாக நம்பி செயல்படாமல் நீங்கள் அவற்றை சரியாக திட்டமிட்டு ஆராய்ந்து இவை இன்றைய நாள் செய்வது சிறப்பா. ஏனென்றால் இன்றைய நாளை பொறுத்தவரை நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. கிருத்திகை, அதன் பிறகு ரோகிணி என்று சூரியன், சந்திரன் இவருடைய நட்சத்திரம் வருவது நன்மையை தரும். இருந்தால் காரிய திட்டமிடுதல் முக்கியம். மற்றபடி தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் சிறப்பாகவே இன்றைய நாளும் அமைந்திருக்கின்றது. ஆகையால் நன்மைகள் இருக்கின்றது. முயற்சியிலே அவசரம் வேண்டாம், திட்டமிட்டு செயல்படுங்கள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்குரிய கிழமை. உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களில் வேகம், முயற்சியிலே தைரியம் இவையெல்லாம் இருக்கும். இருந்தால் சில விஷயங்களிலே மற்றவர்களிடம் பழகுகின்ற பொழுது நீங்கள் நகைச்சுவையாக கூறுகின்ற வார்த்தை கூட அவர்களுக்கு அவை தவறாக தெரியக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நீங்கள் விளையாட்டாக சொல்கின்ற ஒரு சொல் மற்றவர்கள் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வார்கள். எனவே உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் முடிந்தவரை இன்றைய நாள் மௌனம் உங்களுக்கு ஒரு சிறந்த ஆயுதம் என்று நினைத்து கொள்ளுங்கள். சில விஷயங்களிலே தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவது, வாதாடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்ட வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களில் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை குருபலம் இருக்கின்றது. தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அன்பர்களே. மற்றபடி இன்றைய நாள் உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. செவ்வாய்க்கிழமை ஓம் ஐ க்ளீ சௌ இந்த மந்திரத்தை கூறுங்கள். எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். நீங்கள் அஸ்வினியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் கவனம், நிதானம், பொறுமை வேண்டும். அத்தகைய கவனத்தாரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் 2ல் அமர்ந்திருக்கின்றார். வார்த்தைகளிலே மிகவும் பொறுமை வேண்டும் நண்பர்களே. மற்றபடி நீங்கள் பரணியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி புதன் பகவான் 7லே அமர்ந்திருக்கின்றார். காரியங்களிலே இன்றைய நாள் வெற்றிகளும் மேன்மைகளும் மற்றும் நன்மைகளும் இருக்கின்றது. மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் காரிய அனுகூலங்கள் இருக்கும். நீங்கள் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் ஜென்ம நட்சத்திரம் நடைபெறுகின்றது. ஆனால் நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதம் ரிஷபராசியில் இருக்கும். ஆகையால் இன்றைய நாளும் ஜென்ம நட்சத்திரம் மாலை 5:50 வரை நடைபெறுகின்றது. அக்னி பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மைகளே கிடைக்கும். இருந்தாலும் மனதிலே குழப்பங்கள் சற்று அதிகரிக்கும். சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மேன்மைகள், வெற்றிகள் கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்து ராகுவுடைய சேர்க்கையை பெறுகிறார். இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை ரிஷப சந்திரன், ரிஷப ராகு நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் 4ல் மிக அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். மேலும் 6ஆம் இடத்திலே புதன் மிக யோகமாக அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் இடம் மிதுனம், 5ஆம் இடம் கன்னி திதிசூனி ராசியாக வந்தாலும்
அவ்விரு இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் 6லே அமர்ந்திருப்பது கெட்டவன் கிட்டிடும் யோகத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள். 5லே சூரியன், குழந்தைகளுடைய உடனத்தில் கவனம் கொள்ள வேண்டும். மற்றபடி 11லே செவ்வாய் மிக அற்புதமாகவும், பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெற்ற சனி அற்புதமாகவும் இருக்கின்ற நாள் இன்றைய நாள். எனவே எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய திட்டங்கள் இன்றைய நாள் வெற்றிகள் பெறும். நீங்கள் தான் அவசரம் காட்டுவீர்கள். அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை அறிந்து கொள்ளாமல், அதாவது மற்றவர்களுடைய எண்ண ஓட்டங்களை அறிந்து கொள்ள முடியாமல் நீங்களே அவசரமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை திட்டங்கள் தீட்டி அவற்றை உங்களோடு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஊழியர்கள், அதாவது சக நண்பர்கள் போன்றவர்களிடம் தெளிவாக தெரிவித்து விட்டால் இன்றைய நாள் நன்மைகள் மேன்மைகள் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிக சிறப்பாகவே இருக்கும். எண்ணிய காரியங்களுக்கு தடைகள் இருக்காது. 6ல் இருக்கின்ற புதன் வெற்றிகளை கொடுப்பார். உங்களுடைய முயற்சியிலே சாதகமான சூழ்நிலை நிலவும். இவை சந்திரன் ராசியிலே உச்சம் பெற்று இருப்பதனால், உங்கள் ராசியிலே சந்திரன் உச்சம் பெறுவதனால் தான் நீங்கள் ரிஷப ராசியிலே பிறந்தவர்கள். எனவே இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிக சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள், உங்களுடைய உயர் அதிகாரிகள் கூறுகின்ற ஒரு கட்டளையிடுகின்ற, அதாவது ஒரு வேலையை கொடுக்கின்ற விஷயத்தை முழுமையாக கவனத்தை செலுத்த வேண்டும். நீங்களாகவே எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இன்றைய நாள் கொஞ்சம் முழுமையாக கவனத்தை செலுத்துவது நல்லது. அதாவது உயர் அதிகாரிகள் கூறாத சில செயல்களை நீங்கள் செய்ய முற்படலாம். அவை தவிர்க்க வேண்டும். சந்திரன் ராகு சேர்க்கை நாம் செய்துவிட்டு அதன் பிறகு அவர்களுடைய ஒப்புதலை பெறலாம் என்கின்ற எண்ணம் வரும். நிச்சயம் நீங்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும். மற்றபடி இன்றைய நாள் உயர்வுகளும் மேன்மைகளும் நன்மைகளும் இருக்கக்கூடிய தினம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நில ராசியிலே பிறந்ததனால் நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் உங்களுடைய ராசி பலம் பெறும். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிதேவதி உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது அக்னி பகவானை மனதார இன்றைய நாள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மாதத்தில் ஒரு நாள் வருகின்ற ஜென்ம நட்சத்திரம் மிகவும் முக்கியமானது. இன்றைய நாள் அவற்றை பிரார்த்தனை செய்வதன் மூலம் வருகின்ற நாட்கள் எல்லாம் மிகவும் நன்மைகளாக இருக்கும். நீங்கள் ரோகிணியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்திரியத்தாரை மாலை வரை நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். செயல்களிலே நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. 5:50க்கு பிறகு ரோகிணி பிறக்கின்றது, உங்கள் ஜென்ம நட்சத்திரம். எனவே இரவு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சந்திர தரிசனம் செய்வது ரோகிணி நட்சத்திரத்துக்கு மிகவும் நன்மைகளை கொடுக்கும். இன்றைய நாள் அவை செய்யுங்கள். நாளைய தினமும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்றால் இன்று இரவு சந்திர தரிசனம் செய்யுங்கள். மற்றபடி நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. மாலைக்கு பிறகு பிற்பகலுக்கு பிறகு நற்பலன்கள் இருக்கின்றது. எந்த ஒரு செயலியும் மற்றும் வேகமான விஷயத்தில் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் காரிய வெற்றிகள் உங்களுக்கு நடைபெறும். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளிலே நல்ல விதமான உடல்நல ஆரோக்கிய மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, தனாதிபதியான சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது இன்றைய நாளை பொறுத்தவரை திடீர் தனயோகம் இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது. ராசிக்கு 10லே செவ்வாய் இருப்பதும், 6லே கேது இருப்பதும், 7லே குருவும் இருப்பதும் மிகவும் சிறப்பான அமைப்பு.
அட்டமத்தில் சனி இருப்பதனால் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். 8ல் சனி இருந்தாலும் கோச்சாரவாதி வேதையாக 8ல் சனி இருக்கின்ற பொழுது 7ல் கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையிலே சனியுடைய அசுப பலன்கள் தடைப்படும். எனவே 7ல் குரு இருப்பதனால் நன்மைகளே இருக்கின்றது. 3லே சுக்கிரன் 6லே கேது இருக்கின்ற யோகத்தையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெறுகின்ற அமைப்பு. தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் சில விஷயங்களிலே அவசரமான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். ஆனால் அப்படி எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது சற்று நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். மற்றபடி 10ல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கத்தை அதிகரிக்கவே செய்வார். முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது அவசரம் வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று வேலை பளு அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமை எப்பொழுதும் உங்களுக்கு முழுமையான ஒரு சாதகமான கிழமை அல்ல. எனவே வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கும். அவற்றினால் கொஞ்சம் மன அழுத்தமும் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் சீரான முறையிலே உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப வெற்றிகள் பெறக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். எனவே இன்றைய நாள் சற்று வேலை பளு அதிகரித்தாலும் நன்மைகளே இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள், நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான இன்பமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் சற்று காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம். அவற்றிலே நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். அதன் அதிபதி செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கிறார். யோகமே இன்றைய நாள். நீங்கள் திருவாதிரையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி பகவான் 8லே அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் நிதானமும் பொறுமையும் கவனமும் வேண்டும். சற்று அலைச்சல்கள் அதிகரிக்கும். அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மைகளாக இருக்கும். நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். சாதகமான சூழ்நிலைகள் இருப்பதனால் வெற்றிகளும் சாதகமான நிலையும் இருக்கிறது. இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பார்ப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திர பகவான் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாக ராசியாதிபதி பலம் பெறுவது யோகம். இன்றைய நாள் உச்சம் பெற்றிருக்கிறார். மிகவும் சிறப்புக்குரிய நன்மையான நாள் இன்றைய நாள். கிழமை செவ்வாய் உங்களுக்கு யோகத்துக்குரியது. செவ்வாயாகப்பட்டவர் 5ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 9லே அமர்ந்திருக்கின்றார். சனி பார்வையை பெற்றாலும் அவர் அமர்ந்திருக்கின்ற வீடு குருவோடைய வீடு. குருவுக்கு 4லே கேந்திரத்தில் இருக்கிறார். இவை பார்க்கின்ற பொழுது நன்மைகளே உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 2லே சுக்கிரன், 3லே சூரியன், 4லே புதன் என்று மாதக்கோள்கள் யோகமாகவே இருக்கின்றது. ராசிக்கு 11லே ராகு அற்புதமாக இருக்கிறார். யோகாதிபதியான குருவாகப்பட்டவர் 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருந்தாலும் அவர் 6ல் அமர்வது சிறப்பில்லை என்றாலும் உங்களுக்கு அவர் யோகாதிபதி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனை தனக்காரகன் குரு பார்க்கிறார். தனலாபத்தை கொடுக்கும். 7லே அமர்ந்திருக்கின்றார் சனி. ஆனாலும் கோச்சார வேதையாக சனிக்கு 12லே அமர்ந்திருக்கின்ற குரு சனியால் ஏற்படக்கூடிய அசுப பலன்களை தடை செய்வார். மற்றபடி அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வருவது
சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அகன்று நன்மைகள் கொடுக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனாதிபதியாகப்பட்ட இடத்தில் சூரியனாகப்பட்டோருடைய வீட்டில் சுக்கிரன் அமர்ந்து குரு பார்வை பெறுவதும் 2க்கு 2ஆம் இடமாகப்பட்ட 3லே சூரியன் அமர்ந்திருப்பதும் தனயோகம் தனலாபம் பணப்புழக்கத்தை கொடுக்கும். ராசியாதிபதி உச்சம் பெற்றிருப்பதனால் மிக அற்புதமான காரிய திட்டமிடுதலிலே வெற்றிகளை பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை ஒரு உற்சாகமான சுறுசுறுப்பான நாள். முயற்சியிலே தடைகள் இருக்காது. எந்த ஒரு செயலிலும் மற்றவருடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும். குறிப்பாக உயரதிகாரிகளுடைய ஆதரவு இன்றைய நாள் அதிகரிக்கும். இவை இன்றைய நாளை பொறுத்தவரை சூழ்நிலைகள் சாதகமாக இருப்பதனால் நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். இவை இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாகவே இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள் இன்றைய நாள். எண்ணிய காரியங்கள் தடையின்றி நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நீர் ராசியிலே பிறந்ததனால் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் ராசி பலம் பெறும். நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சந்திர பகவான் லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். நீங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது பகவான் 5லே அமர்ந்திருக்கின்றார். மனதிலே சற்று குழப்பங்கள், இவை செய்யலாமா வேண்டாமா என்பது முடிவெடுப்பதிலே தடுமாற்றங்கள் ஏற்படும். கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மையாகவே நடைபெறும். நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆகையால் இன்றைய நாள் நன்மைகளும் மேன்மைகளும் இருக்கும். சேமதாரை நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். ஆகையால் பிரகஸ்பதியும் வணங்கிக் கொள்ளுங்கள் மனதார. இன்றைய நாள் நன்மைகளே கிடைக்கும். இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய முயற்சிகள் நன்மைகள் மேன்மைகள் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரியது. செவ்வாயாகப்பட்டவர் 8ல் அமர்ந்திருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். சனியோடைய பார்வையை செவ்வாய் பெறுகிறார். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி முயற்சியிலே வேகமும் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஆர்வமும் இருக்கும். எந்த ஒரு செயலையும் முன்னெடுத்து செயல்படுத்தக்கூடிய திறமை இருக்கும். இவையெல்லாம் இன்றைய நாள் நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய வகையாகவே இருக்கின்றது. ராசிக்கு 10லே ராகு, 5லே குரு, 6லே சனி என்று ஆண்டுகோள்கள் மிகவும் சாதகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். ராசியை குரு பார்க்கிறார். சுக்கிரன் மகிழ்ச்சியும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடியவர். குரு பார்வை பெறுவது அவை அதிகரிக்கவே செய்யும். புதிய புதிய சிந்தனைகள் மனதில் மகிழ்ச்சியோடு அவற்றை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கும். இவையெல்லாம் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகளே கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் முயன்றால் முடியாதது என்கின்ற ஒரு திடமான நம்பிக்கை உங்களிடம் இருக்கும். துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை மிகுதியாக கொண்டவர்கள் நீங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை அவை நன்மையாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகையால் எண்ணிய காரியங்கள் சரியாக நடைபெறும். தடைகளோ பொறுக்கைகளோ சஞ்சலங்களோ இல்லாத தினம் இன்றைய தினம்.
எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் காரிய முயற்சியிலே அனுகூலத்தையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நன்மைகளையும் மேன்மைகளும் அதிகரிக்கும். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் சில விஷயங்களிலே தற்பொழுது மற்றவர்களுக்காக நீங்கள் போராட வேண்டிய ஒரு நிலை வரும். உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை நீங்கள் உங்கள் பிரச்சனையாக நினைத்து அதற்காக போராடுவீர்கள், வாதாடுவீர்கள், வாக்குவாதம் செய்வீர்கள். முடிந்தவரை அவற்றை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய நலம் முதலில் உங்களுக்கு முக்கியம். தற்பொழுது உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் 8ல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயை சனி பார்க்கின்ற நிலையிலே உங்களுடைய வேலையிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர் விஷயத்தில் முடிந்தவரை அவற்றை தவிர்ப்பது சால சிறந்தது. மற்றபடி இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்றது. 5ல் குரு, 6ல் சனி இருப்பதினால் 10ல் அமர்ந்திருக்கின்ற ராகு நன்மைகளையே செய்வார். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவிலே அன்பு காட்ட வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு விஷயங்கள் கூட உங்கள் தலையை போட்டு உருட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மிகுந்த அக்கறை அதற்காக எடுத்து தன்னுடைய நேரங்களை வீணடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றவர்கள் செயல்கள் உங்களை பாதிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை. மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று எவற்றிலும் பொறுமையும் நிதானமும் கடைபிடித்தால் நன்மைகள் இருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சி இருக்கின்றது. அதே சமயம் வார்த்தைகளிலே கோபம் வேண்டாம். அவ்வாறு இல்லாமல் இருந்தாலே உங்களுடைய சந்தோஷம் நிலைத்து நிற்கும். கோபம் சற்று வரும் உங்களுக்கு, அவற்றை குறைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே. மற்றபடி எண்ணிய காரியங்கள் தடையின்றி நடைபெற வெற்றிகள் பெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் ஸ்ரீ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை பார்த்து வணங்குவது நன்மைகளை கொடுக்கும். நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு பகவான் 10லே அமர்ந்து கேந்திரத்தில் இருக்கிறார். நன்மைகளே இருக்கின்றது. ஆனாலும் எச்சரிக்கை உணர்வும் கவனமும் எந்த ஒரு செயலும் வேண்டும். நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. துர்க்கை அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. காரியங்கள், பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்றவற்றிலே முனைப்பை காட்டலாம், ஈடுபடலாம். நன்மைகளே இருக்கின்றது. மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. மனதார மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மைகளாக இன்றைய தினம் இருக்கும். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சூரிய பகவான் 2லே வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். சில விஷயங்களிலே கோபத்தை காட்டுவீர்கள். சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கோபங்கள் இல்லாமல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய கிழமை செவ்வாய் 7ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று ராசியை பார்க்கிறார். எனவே எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லது. லாபாதிபதியான சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து ராகுவோடைய சேர்க்கையை பெறுகிறார். எனவே முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது நிதானமும் பொறுமையும் கவனமும் வேண்டும். சந்திரன் மனோகாரகன், ராகுவோடு சேர்க்கை பெறுவது கிரகண நிலை. எனவே எந்த ஒரு செயலும் மிக வேகமாக செய்ய வேண்டும், மிக விரிவாக முடிக்க வேண்டும். ஆகையால் அவை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு பதற்றத்தோடு செயல்படக்கூடிய மனநிலை இருக்கும். அவை தவிர்க்க வேண்டும். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் செய்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை லாபாதிபதி ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற நிலை. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமும் பொறுமையும் வேண்டும். ராசியாதிபதி 2லே அமர்ந்திருக்கின்றார். செவ்வாயுடைய பார்வையும் சனியோடைய பார்வையும் பெறுகிறார். இவற்றிலே சனி பார்வை நன்மையே. ஆனால் செவ்வாய் 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். 8ஆம் பார்வையாக ராசியாதிபதியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். செவ்வாய் பகை கொண்டவர். கிழமை செவ்வாய். எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள்
எந்த ஒரு பெரிய தொகை கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடுத்துவது, ஜாமீன் போடுவது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாள்வது போன்றவற்றிலே கவனம் வேண்டும். முடிந்தவரை நீங்களே செயல்களிலே முனைப்பை காட்டுங்கள். பண விஷயத்தில் மற்றவர்களை முழுமையாக நம்பாதீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். சில விஷயங்களிலே மற்றவர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்ட வேண்டும், அவற்றை தட்டி கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகரிக்கும். இவற்றை தவிர்க்க வேண்டும். இவை தவறா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை தவறில்லை என்றே கூறுவேன். ஆனால் தற்பொழுது 7 செவ்வாய் இருக்கின்ற நிலையிலே தேவையில்லை. இவைதான் தினப்பலனில் நாம் அறிந்து கொள்வது. இன்றைய நாளை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் 7 இருக்கின்றார். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்கள் விஷயத்தை பற்றி சிறிது நாட்கள் கழித்து பார்த்து கொள்ளலாம். குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவிலே அன்பு காட்ட வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பை எதிர்பார்க்காதீர்கள், பகமை இல்லை. மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி நன்மையாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் ராசி பலம் பெறும். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சூரிய பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலையும் தைரியமாக முன்னெடுப்பீர்கள், வெற்றிகளையும் பெறுவீர்கள். சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு அதிமைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள், புதிய சிந்தனைகள் தோன்றும், அவற்றை செயல்படுத்துவீர்கள். புதிய காரியங்கள், புதிய பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு உகந்த நாள். முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களை பொறுத்தவரை மைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. மாலை வரை எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானம், பொறுமை கடைபிடிப்பது நல்லது. அதன் பிறகு நன்மைகள் இருக்கின்றது. பொறுமை, நிதானம் வேண்டும். மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மைகளாக இருக்கும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் உங்களுக்கு 10ஆம் இடம் என்கின்ற ஜீவனாதிபதி 8 அமர்கிறார். உச்சம் பெற்றாலும் ராகுவுடைய சேர்க்கையை பெற்றிருக்கிறார். எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். உங்களுடைய முயற்சிக்கு சில தடைகள் ஏற்படும். சந்திரன் 8 அமர்கின்ற பொழுது மனதிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள், தடுமாற்றங்கள் ஏற்படும். எவை செய்தாலும் அவற்றிலே இவை நடைபெறுமா என்கின்ற சந்தேகங்கள் அதிகமாக எழும். மனோகாரகன் அல்லவா சந்திரன் 8 அமர்கின்ற நிலை. அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். உங்கள் ராசிக்கு தற்பொழுது 6 செவ்வாய், 11 ராசியாதிபதி சுக்கிரன், ராசியிலே புதன், இப்படி கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றாலும் மனோகாரகன் ராகுவோடைய பிடியிலே இருக்கிறார். பொதுவாக சந்திரன், சூரியன், ராகு, கேதுவோடு சேர்க்கை பெறுவதை கிரகண நிலை. எனவே இன்றைய நாள் கற்று பொறுமை. தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது நிதானமும் பொறுமையும் கவனமும் வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக மாலை 5:50 வரை கிருத்திகை நட்சத்திரம், பாதகாதிபதியோடைய நட்சத்திரம் நடைபெறுவது பொறுமை தேவை. ஆகையால் இன்றைய நாள் கவனம் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் எல்லாம் சந்திராஷ்டமத்தினால் பாதிப்புகள் இல்லை. மனம்தான் சற்று குழப்பத்தை பெருமை ஒழிய பண விஷயத்தில் நன்மையே இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் வேலையிலே மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். இன்றைய நாள் நிதானம், பொறுமை மற்றும் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது நல்லது. மற்றவர்கள் விஷயத்திலே தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். யோக கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு உரியவர் சுக்கிர பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் என்றாலும் தலைமை பண்புக்குரிய கிரகம் என்று பார்க்கின்ற பொழுது அது சூரிய பகவான்.
12 விரயத்தில் இருந்து செவ்வாயுடைய பார்வையை பெறுகிறார். எனவே நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை விட உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றவர்கள் சில வேலையை வலுவாக கொடுத்து அதிகமான அழுத்தத்தை கொடுப்பார்கள். இவை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவை சமாளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு திடத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் வெற்றிகளை பெறுவீர்கள். மற்றபடி கவனம் வேண்டும். குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பை எதிர்பார்க்காதீர்கள். பகமை இல்லை. அவ்வாறு நடந்திருக்கிறது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமை வேண்டும் நண்பர்களே. மற்றபடி இன்றைய நாள் உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காட்டு ராசியிலே பிறந்தவர்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் சற்று காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். இன்றைய தினம் நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கின்றது. கவனம், பொறுமை, நிதானம் வேண்டும். மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகள் இருக்கும். நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி பகவான் 4 அர்த்தாஷ்டமாக இருக்கிறார். சற்று அலைச்சல்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலும் முடியும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் சற்று தாமதங்கள் ஏற்படும். மனதார அனுமனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மைகளாக முடியும். நீங்கள் விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே சாதகமான நன்மைகள் இருக்கும். ஆனால் சந்திராஷ்டமம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இன்றைய நாள் நன்மைகளே உங்களுக்கு இருக்கின்றது. இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை செவ்வாய் ராசிக்குரியது. சந்திரன் பாக்கியாதிபதி 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை எண்ணங்கள் தெளிவாக, சிந்தனைகள் சிறப்பாக, முயற்சிகள் வேகம் விவேகம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். உங்களுடைய ராசிக்கு 2 குருவும் 3 சனியும் இருப்பது யோகம் என்றால் யோகாதிபதியான சூரிய பகவான் லாபத்தில் அமர்ந்து ராசிக்குரிய செவ்வாயும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது நன்மையே. செவ்வாய் 5 அமைந்திருப்பது குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வழக்குகள் இருந்தால் அவற்றிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். செவ்வாய் 82 நாட்கள் இருக்கப் போகிறார் 5. சற்று தினப்பலனிலே இவற்றை பதிவிடுகின்றேன். மற்றபடி செவ்வாய் 5 இருப்பது குருவோடைய வீடு நன்மைகளே. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் சீரான சிந்தனைகள் முயற்சிகள் தடைகள் இல்லாத வண்ணமாக இருக்கும். அவ்வாறு தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்தெறியக்கூடிய திறமை ஆற்றல் திறனை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். உங்களுடைய வலிமை வல்லமை வெளிப்படும். இவையால் இன்றைய நாள் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள். சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். எந்த ஒரு செயலையும் சரியாக திட்டமிட்டு அவற்றை செயல்படுத்துவதிலே உங்களுடைய எண்ணங்களுக்கு மற்றவர்களுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். உயரதிகாரிகளுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். ராசியிலே கேதுவும் 7 ராகுவும் இருந்தாலும் விருச்சிக கேது ரிஷபராகும் நன்மைகளையே செய்வார்கள். தசாபுத்தி அந்தரங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒருமுறை அறிந்து கொண்டீர்கள் என்றால் முழுமையான யோக பலன்கள் அறிய வரும். தற்பொழுது உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துக்குரிய உயர்வுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. அதே சமயம் அவர்கள் உடல்நலத்தில் கவனம். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை பகையும் இல்லை. ஏனென்றால் 7 ராகு இருக்கிறார். மற்றபடி இன்றைய நாள் சிறப்பு. எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம்
க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் ராசி பலம் பெறும். நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடம் கேந்திரத்தில் இருக்கிறார். பொதுவாக நட்சத்திரத்தாரை அதிபதி கேந்திரத்தில் இருந்தால் யோகமே. இன்றைய நாள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தினம். புதிய முயற்சியை தைரியமாக எடுங்கள், வெற்றிகளே இருக்கின்றது. நீங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது பகவான் ராசியிலே கேந்திரத்திலே கோணத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஆனாலும் சற்று மனதிலே குழப்பங்கள் கொடுக்கும் வெற்றிகள் இருக்கின்றது. கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், மேன்மைகள் கிடைக்கும். நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி குரு பகவான் தனக்காரகன் தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். காரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வெற்றிகள் இருக்கின்றது. சேமமான நன்மைகள் இருக்கும். பிரகஸ்பதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மைகள் இருக்கும். இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை செவ்வாய் சாதகமானது. செவ்வாய் 4லே அமர்ந்திருந்தாலும் யோகாதிபதியான சூரியனும் மற்றொரு யோகாதிபதியான செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். 4ஆம் இடமாகப்பட்ட சதுர்கேந்திரத்திலே செவ்வாயும் தசம கேந்திரமாகப்பட்ட 10ஆம் இடத்திலே சூரியனும் இருப்பது யோகமே. மேலும் 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்து கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இன்றைய நாள் மனம் துணிச்சலாக செயல்கள் தீரனாக எந்த ஒரு செயலையும் ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை கொண்ட நாளாக உங்களுக்கு அமையும். 6லே அமர்ந்திருக்கின்ற ராகு மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுப்பார். சனி 2லே இருக்கிறார். ஆகையால் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். அவை உங்களுடைய கடமை. மிக விரைவில் சனியோடு குரு சேர்க்கை பெற்ற பிறகு உங்களுக்கு சனி பாதிப்பு அவலகம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் மனம் உற்சாகமாக இருக்கும். எவற்றையும் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணம் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிக்கு தடைகளோ குறுக்கீடுகளோ இருக்காது. இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்குரிய நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வகையாக தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் போன்றவைகள் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். எனவே இன்றைய நாள் மேன்மைகள் உள்ளது, நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் வெற்றிகரமான பாதையிலே செல்லும். சரியான திட்டங்கள் இருக்கும். அவற்றை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதிலே புத்திசாலித்தனம் இருக்கும். முயற்சியிலே தடைகள் இருக்காது. உயரதிகாரிகளுடைய ஆதரவு நன்றாகவே இருக்கும். மேலும் 11லே அமர்ந்திருக்கின்ற புதன் நன்மைகளை கொடுப்பார். 9லே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். இவையெல்லாம் உத்தியோகத்தில் உயர்வுகளை காட்டுகின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் நிறைந்த சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரி க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்று ஜோதி தரிசனம் செய்வது மற்றும் சூரியனை வணங்குவது ராசி பலம் பெறும். நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் நிதானம் பொறுமை கவனம் வேண்டும். எச்சரிக்கை உணர்வு வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். துர்க்கை அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது.
காரியங்கள், புதிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதிய முயற்சிகள் போன்றவற்றிலே தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே யோகங்கள் இருக்கும் இன்றைய நாள். நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் இவை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற குழப்பங்கள் சற்று இருக்கும். ஆனால் ஜென்மத்தாரை நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் 10 தசம கேந்திரத்திலே இருக்கிறார். நன்மைகளே இருக்கின்றது. சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசிக்கு 6ஆம் இடமாகப்பட்ட மிதுனம் திதிசூனிய ராசியாக வருவது கெட்டவன் கிட்டிடும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய தினம் இன்றைய தினம் என்றால் செவ்வாயாகப்பட்டவருடைய கிழமை. சற்று நிதானம் தேவை. தற்பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய், 10ஆம் இடத்திலே புதன் மிகவும் அற்புதமாக இருக்கிறார்கள். யோகாதிபதியான சுக்கிர பகவானும் 8ஆம் இடத்திலே மிக அற்புதமாக அமர்ந்து 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தையும் பார்க்கிறார். ராசியாதிபதி சனி ராசியிலே இருப்பதினால் ஜென்ம சனிக்குரிய அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். ராகு ஒரு அவசரமாக வேகமாக செயல்படக்கூடிய கிரகம். மனக்காரகனாகப்பட்ட சந்திரனோடு சேர்க்கை பெறுவது மனதிலே சற்று அவசரம், எந்த ஒரு செயலையும் பதட்டத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும். மிக வேகமாக முடிக்க வேண்டும், அவை இங்கே காலதாமதங்கள் ஏற்படக்கூடாது என்ற எண்ணங்கள் அதிகரிக்கும். அவற்றிலே நீங்கள் சரியாக திட்டமிடாமல் செயல்படக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயமும் முன்னதாகவே சரியாக திட்டமிட்டு அவற்றை செயல்படுத்துங்கள். அவ்வாறு அமைகின்ற பொழுது நன்மைகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10 புதன் அமர்ந்திருக்கின்றார். யோகாதிபதி மிக அற்புதமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய புதன் பாக்கியாதிபதி 10 அமர்ந்திருக்கின்றார். எனவே தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஜீவனாதிபதியான சுக்கிர பகவான் 8 அமர்வது கோச்சார ரீதியாக யோகமே, 2ஆம் இடத்தை பார்ப்பது தனயோகமே. ஆகையால் இன்றைய நாள் நன்மைகளே இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் செயலிலே மட்டும் முழுமையாக கவனத்தை செலுத்துங்கள். சில விஷயங்களிலே மற்றவர்கள் வேலையை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்படி அவர்களுடைய வேலையை செய்கின்ற பொழுது உங்கள் வேலையிலே நீங்கள் முழுமையாக கவனங்கள் செலுத்த முடியாத ஒரு நிலையும் ஏற்படும். எனவே கவனம் அதிமுக்கியம் இன்றைய நாள். அவ்வாறு இருந்தாலே இன்றைய நாள் 10 அமர்ந்திருக்கின்ற புதனால் நன்மைகளே இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள். சந்தோஷம் நிறைந்திருக்கும். எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் ஹரீம் ஸ்ரீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போன்றவை உங்கள் ராசி பலம் பெறும். நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. மனதில் சற்று இவை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்கின்ற குழப்பங்கள் ஏற்படும். ஆகையால் சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளாக இருக்கும். நீங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்திரேத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக இருக்கலாம். புதிய செயல்கள், புதிய பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதற்குரிய செய்வதற்குரிய ஒரு நல்ல நாள். ஆகையால் நன்மைகள் இருக்கின்றது.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்ரேயத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எனவே மாலைக்கு பிறகு சற்று எவற்றிலும் நிதானமும் பொறுமையும் கவனமும் வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது நிதான போக்கை கடைபிடியுங்கள். மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மைகள் கிடைக்கும். நட்சத்திரத்தின் அடிப்படையில் இத்தகைய பலன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடம் ரண ருண சத்ருஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். 8ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வது சந்திராஷ்டமம், 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வது அர்த்தாஷ்டம சந்திரன். உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். கிழமை செவ்வாய் சற்று சாதகமில்லாதது. செவ்வாய் 2லே வாக்குஸ்தானத்திலே வக்ரம் பெற்று அமர்ந்து சூரியனுடைய பார்வையும் பெறுகிறார். எனவே வார்த்தைகளிலே சற்று எந்த ஒரு விஷயத்திலும் கோபமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கோபம் வரும், அவை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது சற்று கஷ்டம். இருந்தாலும் இன்றைய நாள் முயற்சி எடுங்கள். ஏனென்றால் 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, கல்வி போன்ற ஸ்தானங்களுக்கு அதிபதி. அவ்வாறு உங்களுடைய 2ஆம் இடத்திலே பகை கொண்டவர்கள் அமர்வதும் பார்ப்பதும் சற்று பொறுமை வேண்டும். மற்றபடி லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு, 10ல் அமர்ந்திருக்கின்ற கேது நன்மைகளையே கொடுப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரை 8ஆம் இடம் அதாவது கன்னி ராசி திதிசூனி ராசியாக வந்தாலும் அவ்விடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது திடீர் நன்மைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு தினமே. தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் செயலிலே மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும். இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் வேண்டும். மனோகாரகன் சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். அவை கிரகண நிலை. எனவே மனதிலே எந்த ஒரு விஷயமும் நிதானமாகவும் திட்டமிட்டும் செயல்படாத ஒரு நிலையாக ஒரு அவசரமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும். பொதுவாக கும்பராசியிலே பிறந்தவர்கள் சரியாக திட்டமிடக்கூடியவர்கள். இருந்தாலும் இன்றைய நாள் அவற்றிலே சற்று முட்டுக்கட்டைகளும் ஏற்படும். நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு மற்றவர்களுடைய கருத்து வேறுபாடுகள், எதிர்கருத்துகள் அல்லது ஆமோதிக்காத நிலைகள் இருக்கும். சற்று எதிர்ப்பை காட்டுவார்கள். இவை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இவற்றை தினந்தோறும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையிலே இன்று சற்று பொறுமை வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய் பகவான். அத்தகைய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள். சற்று எந்த ஒரு விஷயத்திலும் நான் செய்து விடுகின்றேன், நான் கொடுத்து விடுகின்றேன் என்று வாக்குறுதியை கொடுத்து விடுவீர்கள். பண விஷயத்தில் மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவது நிச்சயம் தவிர்க்க வேண்டும். 82 நாட்கள் செவ்வாய் 2லே இருக்கப் போகிறார். எனவே பொறுமை வேண்டும். ஏற்கனவே 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவும் 10லே அமர்ந்திருக்கின்ற கேதுவும் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தினமாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை இன்று செவ்வாய் 2ல் இருக்கின்றார். மௌனம் ஒரு சிறந்த ஆயுதம். இன்றைய நாள் விளையாட்டாக சொல்லவில்லை, உண்மையாகவே கூறுகின்றேன். மௌனம் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முக்கியமாக மற்றவர் விஷயத்திற்காக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தலையிடாதீர்கள். உங்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருங்கள். அவற்றை செய்து முடிப்பதிலே முழுமையான ஈடுபாட்டை காட்டுங்கள், முனைப்பை காட்டுங்கள். அவ்வாறு இருந்தாலே வெற்றிகள் இருக்கிறது இன்றைய தினம். ஏனென்றால் கிழமை செவ்வாய் பகை கொண்டவருடைய சூரியனுடைய நட்சத்திரம். இவ்வாறு சூழ்நிலைகள் அப்படி இருக்கின்றது. கவனம் கொள்க. மௌனம் ஒரு ஆயுதம். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவர்களை அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பை எதிர்பார்க்காதீர்கள். பகமை இல்லை. அவ்வாறு தான். மற்றபடி எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் அரீம் ஐம் அரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காட்டு ராசியிலே பிறந்த நீங்கள் மனதிற்குள் கூறிக்கொள்வதும் நன்மையே. ஆனாலும் காதுகள் கேட்கும்படி உங்களுடைய ராசி மந்திரத்தை கூறுங்கள். ராசி பலம் பெறும். நீங்கள்
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை மைத்ரேயத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம், பொறுமை, கவனம், எச்சரிக்கை உணர்வு இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மைகளாக நடைபெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு செயலியும் நினைக்கின்ற நேரத்தில் முடியாத ஒரு நிலை இருக்கும். அனுமனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், இன்றைய நாள் நன்மைகளாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக இருக்கலாம். அவற்றில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். எனவே சாதகமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். பார்வதி தேவியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்வதும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் இன்றைய நாள் சிறப்புகளையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு தினம். கிழமை செவ்வாய் உங்களுக்கு நன்மைக்குரியது. செவ்வாய் ராசியிலே அமர்ந்து சூரியனும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். செயல்களிலே தைரியம், துணிச்சல், எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்க முடியும் என்கின்ற ஒரு விடாமுயற்சி போன்றவைகள் உங்களிடம் தற்பொழுது அதிகரித்து இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். 3லே ராகு, 11லே சனி மிக அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார்கள். 6லே சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். சில விஷயங்களிலே மறைமுக எதிரிகள் நேரடியாகவே உங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் அவையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன் தற்பொழுது அற்புதமாக இருக்கின்றது. சுக்கிரன் 6லே அமர்ந்தாலும் குரு பார்வையை பெறுகிறார். ஆகையால் குரு என்பவர் ராசியாதிபதி. எனவே சுக்கிரனை மட்டம் தட்டியே வைப்பார். இப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு கோள் இன்னொரு கோள்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நன்மை செய்கின்ற கோள் அந்த கிரகத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும், அல்லது அசுப பலன்களை தடை செய்ய முடியும். 6லே சுக்கிரன் அமர்வது கெடுபலன் என்றால் குரு பார்க்கிறார். குரு உங்களுக்கு ராசியாதிபதி, நன்மைகளை செய்ய வைப்பார். எனவே பாதிப்புகள் இல்லாத நிலை இருக்கும். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் 3லே சந்திரன், ராசியிலே செவ்வாய், 7லே சூரியன் இவையெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகை. எனவே தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் எதிர்பார்க்கின்ற வகையாக நன்மைகளாகவே இருக்கும். சரியான காரிய திட்டமிடுதல், அவற்றுக்குரிய முயற்சியிலே தடைகள் இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் தெளிவு, உங்களுடைய முயற்சியிலே ஆற்றல், திறன், அவ்வாறு வலிமை வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டு இருப்பதினால் நன்மையான நாள் இன்றைய நாள் உங்களுக்கு. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், விவேகம், மற்றவர்களுடைய பாராட்டு, உயரதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, சக ஊழியருடைய நட்பு இவையெல்லாம் இன்றைய நாள் நன்மையாக இருப்பதனால் உயர்வான நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, 8ல் அமர்ந்திருக்கின்ற புதனால் மறைந்த புதன் நிறைந்த தனம் இவையெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். நண்பர்களை பொறுத்தவரை நட்பே இன்றைய நாள், பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை சற்று உங்களை விட அவர்கள் கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும், இருந்தாலும் விட்டுக் கொடுக்கலாம் நண்பர்களே. மற்றபடி சந்தோஷம் இன்றைய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, மீன் தொட்டி வளர்ப்பது எப்பொழுதும் ராசிக்கு நன்மையை தரும், பலமும் தரும். மற்றபடி நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நன்மைகளான வெற்றிகளை பெறுவீர்கள். பார்வதி தேவியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மைகள் கிடைக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் உங்களுக்கு நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது பகவான் 9ல் இருக்கிறார். தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சற்று மனதிலே குழப்பங்கள் ஏற்படும். கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், இன்றைய நாள் நன்மைகளாக இருக்கும்.
நீங்கள் ரேவதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றில் சூழ்நிலைகள் நன்மைகளாக இருக்கும். மற்றவருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அவை சேமமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். நன்மையான நாள் இன்றைய நாள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்லையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரும் காகபுஜண்டர் சித்தரும் கரூரா சித்தரும் நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.